பாவக்காவே வேண்டாம் அப்படின்னு ஓடுறவங்க கூட இந்த 65 செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி 65 செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? பாவக்காயை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இடையில இருக்க விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு, வரமிளகாய் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கறி மசாலா தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதாவது பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்குவோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாவுலேயே ஊறிச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உடனே நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த பாவக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து போட்டு மீடியம் நெருப்புலேயே வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பாவக்காய் 65 ரெடி. இது சுட சுட சாப்பிட்றத விட லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஒரு துளி கூட கசப்பே இருக்காது. வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 65 தூத்துரும். அந்தளவுக்கு இந்த பாவக்காய் 65 இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு